மேற்கு வங்கத்தில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறும் 142 தொகுதிகளுக்கு நாளை மாலை பிரச்சாரம் நிறைவடைகிறது. மேற்கு வங்கத்தில் சட்டப்பேரவை தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. முதல் கட்ட வாக்குப்பதிவு கடந்த 23ஆம் தேதி 152 தொகுதிகளில் நடைபெற்றது. முதல் கட்ட தேர்தலில் 92% அதிகமான வாக்குகள் பதிவாகின. முதல் கட்ட வாக்குப்பதிவின் போது முர்சிதாபாத் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக தொண்டர்களிடையே மோதல்கள் நடைபெற்றன. இந்நிலையில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போட்டியிடும் பவானிபூர் உள்ளிட்ட 142 தொகுதிகளில் ஏப்ரல் 29ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. பாஜக சார்பில் பிரதமர் மோடி, காங்கிரஸ் சார்பில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உள்ளிட்டவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குப்பதிவு நிறைவடைவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன் பிரச்சாரம் நிறைவடைய வேண்டும் என்ற விதியின்படி நாளை மாலை 142 தொகுதிகளிலும் நாளை மாலை பிரச்சாரம் ஓய்கிறது. வரும் மே 4ஆம் தேதி தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. மேற்கு வங்கத்தில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறும் 142 தொகுதிகளுக்கு நாளை மாலை பிரச்சாரம் நிறைவடைகிறது. மேற்கு வங்கத்தில் சட்டப்பேரவை தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. முதல் கட்ட வாக்குப்பதிவு கடந்த 23ஆம் தேதி 152 தொகுதிகளில் நடைபெற்றது. முதல் கட்ட தேர்தலில் 92% அதிகமான வாக்குகள் பதிவாகின. முதல் கட்ட வாக்குப்பதிவின் போது முர்சிதாபாத் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக தொண்டர்களிடையே மோதல்கள் நடைபெற்றன. இந்நிலையில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போட்டியிடும் பவானிபூர் உள்ளிட்ட 142 தொகுதிகளில் ஏப்ரல் 29ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. பாஜக சார்பில் பிரதமர் மோடி, காங்கிரஸ் சார்பில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உள்ளிட்டவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குப்பதிவு நிறைவடைவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன் பிரச்சாரம் நிறைவடைய வேண்டும் என்ற விதியின்படி நாளை மாலை 142 தொகுதிகளிலும் நாளை மாலை பிரச்சாரம் ஓய்கிறது. வரும் மே 4ஆம் தேதி தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது.